ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வதந்தி அப்படின்னு த மைஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு சீரீஸை பற்றினது. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 8 சீரீஸ். ஒரு சீரீஸும் கிட்டத்தட்ட 30 to 35 நிமிஷம் ஓடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைம் அவைலபிளாக இருக்குது, அமேசான் ப்ரைமில். படத்தோட கதைப்படி பார்த்திங்கன்னா சசிகுமார் வந்து ஒரு லோக்கல் ஏரியாவுக்கு மாறுறாரு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மர்டர் நடக்குது. ஸோ அந்த மர்டர் நடக்கிற நேரத்தில் அங்கே வந்து கை மட்டும் வெட்டி கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஸோ அந்த கை யாரோடது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த லொக்கேஷனுக்கு வர்ற சசிகுமார் வந்து திடீர்னு அந்த கையை இது பண்ணது ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து கேஸை ஃபைல் பண்ணி அவனை வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஆனால் சசிகுமார் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து இந்த இது இல்லை, இது வேறு மாதிரியான ஒரு மிஸ்டேக் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவன் தான் அந்த கொலையை செஞ்சானா, அந்த கொலையை அவன் செஞ்சுருக்க மாட்டானா அப்படின்றதையும், அந்த கொலைக்கு செஞ்சான காரணம் என்ன அப்படின்றதையும் சசிகுமார் ஆராய ஆரம்பிக்கிறாரு. அதான் படம். ஸோ கடைசியில் அந்த கைது செய்யப்பட்டவன் வந்து ஏன் அந்த கொலையை அவன் செஞ்சானா இல்லையா, அந்த கொலையை செஞ்சது யார், எதுக்கு செஞ்சாங்க அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து செம சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு க்ரைமான த்ரில்லரான ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ இந்த சீரீஸஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இதோட ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக இதை பற்றின ஒரு அப்டேஷன் கண்டிப்பாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ணது. ஸோ இந்த கிராமத்தில் சும்மா மாடு பிடிக்கிறதாகவும், அதே மாதிரி அந்த ஏரியாவில் பிள்ளைகளெல்லாம் சைட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே வெட்டியாக திரியிறது, அப்படி இருக்கிற ஒரு பையன் அவனை பேஸ் பண்ணியிருக்கத கதை. திடீர்னு ஒரு 4-5 மர்டர் நடக்குது. ஸோ அந்த பையன்தான் கொலை பண்ணானா அப்படின்றதையும் இதில் கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்ற நம்மளோட ஹீரோ திருப்பி அவன் எதுவும் மர்டர் பண்ணுறான். ஸோ அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சானா அதுக்கு சசிகுமார் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றதும் படத்தோட கதை வந்து ஏற்கனவே நடந்த ஒரு சில உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. பட் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரீஸ் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ சீரீஸ் வந்த பிறகு இதை பற்றின ஃபுல் அப்டேஷன் கொடுப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.